நேர்காணலுக்கு வந்திருக்கீங்க, உட்காருங்க. அப்பா என்னது? அது வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்பா அப்படின்னு சொன்னேன். வேற எதுவும் இல்லைங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? அது அது நர்வஸா இருக்குப்பா. ரிலாக்ஸா இரு. உன்னை பெற்றதுலேருந்தே எனக்கு தான் நர்வஸாக இருக்கு. சரி, உன் பேர் என்ன? அது அது சரி, அதை விட உங்கள் அப்பா பேர் என்ன? அது வந்து அது சரி, பரவாயில்ல. அதெல்லாம் டைம் எடுத்து ரிலாக்ஸாக யோசிச்சு சொல்லு. ஆ, அது வந்து எங்க அப்பாவை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். பரவாயில்ல, சூப்பர். சரி, ஒரு பொது அறிவு கேள்வி. ஈரான் போரில் எந்த ஆயிலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு? ஏ க்ரூட் ஆயில், பி பாம் ஆயில், சி ஆலிவ் ஆயில். தலைவரே ஒரே ஒரு டவுட்டு. என்ன? பால்ட் ஆயிலும் ஆயில் கணக்குல வருமா? சூப்பராக பேசுறியே. நீ செலக்டட். நன்றி டாடி. நன்றி தலைவரே. வணக்கம் இடமலம் நேயர்களே. தேசத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி தரதுக்காக பல பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்லாட்சி, பொற்கால ஆட்சி தொடர்றதுக்காக வந்து ஒரு நடிகர் தன்னுடைய நடிப்போட உச்சத்தில் இல்லாதப்போ அரசியலுக்கு உச்சம் தொடாமலே மேல் சபையில வந்து எம்பி ஆகி இந்த உச்சம் மிச்சம் சச்சம்னு என்னையா இது? யாரை எடுத்தாலும் உச்சத்தை தொடர்றாரு. என்ன உச்சத்தை தொடுவீங்க நீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. டார்ச் லைட்டை வச்சுட்டு தனியா நின்று இருந்தப்போ திராவிட இயக்கம் இவரை கூப்பிட்டு டார்ச் லைட்டை வச்சுட்டு நில்லுங்க, பட் ரோட்ல போய் தனியா நில்லுங்க அப்படின்னு அவருக்காகவே ஒரு இடத்தை கொடுத்தாலும் அது அண்ணா அறிவாலயங்கிட்ட நிக்காதீங்க, ஆலமரத்தடியில் நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு பெரிய கலை ஞானி அவரை பத்தி. என்னதான் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சீட்டு கேட்காம வந்து பாத்தீங்கன்னா பல பேர் கூட்டி கொடுன்னு சீட்டை கூட்டி கொடுக்க சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்துல தனக்கு கொடுக்குற சீட்டையும் வேணாம்னு சொல்லி தியாகம் செஞ்சு திராவிட நாயகனா மாறி இருக்கிற உலக நாயகன் கமலஹாசன் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய பாராட்டை பெற்றுட்டு இருக்க இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தியாகங்கள் பல இருந்தாலும் இந்த நூற்றாண்டுல பேசக்கூடிய முதல் நிலை தியாகமா இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு கிஷோர் கே சாமி அவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இந்த தியாகம்ன்ற வார்த்தை படுற பாடு இருக்கு பாருங்க. ஐயோ, செந்தில் பாலாஜிலேருந்து ஆரம்பிச்சு அப்போ கமலஹாசன் வரைக்கும் தியாகம்னு என்னையா தியாகம்? அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சீட்டு கொடுக்க வந்து ஒரு கட்சி தியாகம் பண்ணி வேணான்னு சொல்லியிருக்காங்க, உங்க வெற்றி தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம் சொன்னாங்க? என்ன காரணம் சொல்லுங்க. என்னுடைய கட்சியுடைய எம்எல்ஏக்கள் என் கட்சி சின்னத்துக்கு தான் அசம்பிளிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சரியா? சரி, அப்போ உன் கட்சி சின்னத்துல நீ ராஜ்யசபாவுக்கு போயிருக்கணும். நீ ஏன் திமுக கோட்டையில் போன? அது எம்எல்ஏ வேற ராஜ்யசபா வேற. கமல்ன்ற ஒரு மனசன் தானே எங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தானே. தேர்னா இப்போதைக்கு கிடைக்க மாட்டாரு, அட்லீஸ்ட் 2 மாசத்துக்கு கண்டிப்பா கிடைக்க மாட்டாரு. சரியா? இப்போ நீ எப்போ உன் கட்சி கூட்டத்தை உன் வீட்டு ஹோம் தியேட்டர்ல நடத்தினியோ அப்போயே உன் கதை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சினிமா மேல இருக்க ஆர்வங்க அது இருக்கலாம். அது உன் வீட்டு ஹோம் தியேட்டர்லயே ஒரு செயற்குழு கூட்டத்தையே சுருக்கலாம்னா இப்போ உன் கட்சி எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துக்க. சரியா? அடுத்தது டைனிங் டேபிள் உட்காந்து முடிவு பண்ணிட்டீங்க. உன் வீட்டு டைனிங் டேபிள் இன்னும் சுருக்கணும் பண்ணிட்டீங்க. சரியா? இன்னும் சுருக்கினா எங்க போகும்? நீ தான் சொல்லணும். ரெஸ்ட் ரூம்ல இருந்தே கால் பேசியே முடிச்சு வச்சுருவாரு. அப்படியே இப்படி உட்காந்துக்கிட்டு கக்கூஸ் போகும்போது இப்படி உட்காந்துக்கிட்டு சரி என்னப்பா முடிவு எடுக்கலாம் அப்படின்னு. அப்பலாம் சரி என்னப்பா அந்த மிமிக்ரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. என்னங்க நீங்க? அப்போ வராதுங்க. சரி, ஓகே, ரைட்டு. என்னதான் இருந்தாலும் இந்த தியாகத்தை பத்தி கொஞ்சமா அதை பாராட்டி பேசுங்களேன். ஒரு சீட்டு நிறைய பேர் கேட்டுட்டு கெஞ்சி சண்டை போட்டு கோச்சிட்டு பிளாக்மெயில் பண்ற இந்த சூழ்நிலையில இல்லைங்க, எல்லாருமே அப்படி பண்ணிட்டு சூழ்நிலை தனக்கு கொடுத்த சீட்டை வேணாம் தூக்கி எரிஞ்சிருக்காருங்க. அதுதாங்க சொல்றேன் நானு. அவர் தூக்கி எறியறது வந்து சீட்டை மட்டுமா தூக்கி எறிஞ்சாரு, அன்னைக்கு டார்ச்சையே தூக்கி எறிஞ்சாரு. அதனாலதான் எடுபட்ட பயல அதுக்கு ஏன்டா என்ன உடைச்ச அப்படின்னு அந்த டிவியே கேக்குது அவரை பார்த்து. அந்த டிவியே கலைஞரா மாறி வந்து அவருடைய வாய்ஸ்ல வந்து கேட்டிருக்கு. கலைஞர் கண்ணாடியை உடைச்சா மாதிரி அந்த டிவியோட கண்ணாடியை உடைச்சது அப்படிங்கிறீங்க. சரி, ரைட்டு. இப்போ வந்து அவர் வந்து ஏன் இப்படி ஒரு டயலாக் சொல்லணும், நானும் இருக்கேன், நானும் தியாகம்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த ஒரு டிராமா நடக்குது? ஒண்ணுமே கிடையாது, உனக்கு கொடுக்க முடியாது, உனக்கு கொடுத்ததே ஜாஸ்தி, ஓரமா போய் உட்காந்துக்க, நீ என்ன கட்சியா நடத்திக்கிட்டு இருக்க, நீ பார்ட் டைம்ல வந்து போயிட்டு இருக்க, உனக்கு நாங்க வந்து ரெட் ஜெயண்ட்ல இருந்து கருப்பு பணமா கொடுத்து உன்னுடைய படத்தை எல்லாம் ஓட வைக்கிறோம். இல்லை உன் படத்தை எவன் பார்ப்பான்? தக் லைஃப்னு ஒரு படம் எடுத்துப்பாரு, மனுஷன் பார்க்க முடியுமா? அதை போய் வந்து ஒரு 3 மணி நேரம் சேர்ந்தாப்புல இப்படி ஒரு கொடுமையான படம். அது நீங்க பார்த்து ரிவ்யூ கூட கொடுத்துருக்கீங்க. அது 3 மணி நேரம் பார்த்துருக்கீங்க. உண்மையா தியாகம் பண்ணது நீங்க தான். அன்னைக்கு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா காசுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான தியாகி நீங்க தான். சரியா? அப்போ இவ்வளவு தியாகத்தை நம்ம எல்லாரும் பண்றோம். இவர் என்னன்னா, நான் தியாகம் செய்து விட்டேன். நீ தியாகம் பண்ணல, உங்க கட்சிக்காரன் தியாகம் பண்ணியிருக்கான்.
உன் கட்சிக்காரனை பயன்படுத்தி நீ வந்து ராஜ்யசபா எம்பியும் ஆகிட்டு இன்னைக்கு நீ வந்து சொல்கிற நாங்கள் வந்து உங்களுக்காக உழைப்போம், வெற்றி பெறுவதற்காக உழைப்போம். இது என்ன இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லைங்க, ஒரு பக்கம் வடிவேலு, இன்னொரு பக்கம் கமல்னு எல்லாருமே போய் பிரச்சாரம் பண்ணா ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா. ஆனால் வடிவேலுக்கு கூடுதல் கூட்டம் வரும். இப்போ என்ன என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? இல்லைங்க, இப்போ என்ன இதில் பார்க்கணுன்னா, அவங்க பிரேமலதா இருக்காங்க பாருங்க, அவங்க தேமுதிக வந்து 10 சீட்டு சரியா, அவர் செத்தும் 10 கேப்டன் விஜயகாந்த், நீ இருந்தும் வெத்து சரியா. அப்போ அது ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல. இந்த 6 மோர் 6 போர் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சொன்னாலும் இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு 6 சீட்டு கொடுத்துருக்காங்க. 8ங்க சாரி இந்த 8 வெட்டு 8 குட்டு அந்த மாதிரி ஏதாவது ரேமிங். ஏன்னா ஒருத்தருக்கு 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கட்டு ஐயோ அப்படின்னு பேச ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. அது நடுவில் விசிகான்ற கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் அவங்க வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்த ஒரு கட்சி. அந்த கட்சியை நீங்கள் சுருக்கி அவங்க கேட்டது என்ன, இரட்டை இலக்கத்தில் கேட்குறாங்க. அதை கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க கொடுக்கறதுல பிரச்சனை கூட பரவாயில்லைங்க. திமுக ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான தேர்தலை சந்திக்க சொல்லலாம். 1% கூட ஒரு ஓட் பேங்க் இல்லாத டிஎம்டிகேவை இவ்வளோ நாள் டிராவலே ஆகாதவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு டிஃபெண்டர் சீச்சு அது அவங்களே வாங்கினது. ஒரு 10 சீட்டு கொடுத்துட்டு எல்லாருமே அவங்களே தான் இங்கே கார் வாங்குவாங்க. பக்கத்து வீட்டுக்காரனை வாங்குவான். இல்லைங்க, இவ்வளோ நாள் டிராவல் பண்ணவருக்கு ஒற்றை இலக்கத்தில் கொடுக்குறாங்களே, அதுதான் எனக்கு பொறுக்க முடியல. தேமுதிக போயிட்டு ஒரு பெரிய கட்சியாக மதிக்கிறாங்க. தேமுதிக அவங்க பிரேமலதா வந்து ரொம்ப சாமர்த்தியமாக அவங்க வந்து அரசியல் காய்களை நகர்த்தி அவங்க அதை வாங்கிட்டு போயிட்டாங்க சரியா. இந்த விசிகாவை பொறுத்த வரைக்கும் நீ வந்து அவங்க சொல்லக்கூடிய திமுக தரப்பில் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா, நீங்கள் 5 வருஷம் எங்கள்கிட்ட எல்லாமே வாங்கி சம்பாதிச்சிங்கல்ல, உங்கள் கட்சி ஆட்கள் எல்லாம் செய்யக்கூடிய கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து முட்டு கொடுத்தோம்ல, நாங்கள் வந்து கண்டுக்காமல் இருந்தோம்ல அப்படின்றத அவங்க முன்வைக்கிறாங்க. இது நான் உண்மை நான் ஏற்றுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன்கிற நபர் வந்து அவர் கேட்கக்கூடிய அவர் கட்சி, அவருடைய கட்சியோட தலைவர் அப்படின்னு இருக்கும்பொழுது, இவர் சமுதாயத்தின் தலைவர். ஏர்போர்ட் மூர்த்தி ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை சொன்னார், நான் அதை ஏற்றுக்கிறேன். ஏன்னா நீ உண்மையிலேயே ஒரு சமுதாயத்தின் பிரதிபலிப்பாக இருக்க போகிறாய், இல்லை ஒரு சமுதாயத்தின் பிரதிநிதியாக இருக்க போகிறாய் என்றால் நீ என்ன செய்திருக்கணும்? நீ ஓப்பனாக வெளியில் வந்து எனக்கு வந்து எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒன்று போட்டிங்கல்ல, ஒரு வீடியோ ஒன்று போட்டிங்க பார்த்தீங்களா, எங்களுக்காக யாரும் இல்லை, எங்களுக்கு நிதி தருவதற்கு கூட ஆட்கள் இல்லைன்ட்டு. வெளியில் வாங்க, பேசுங்க, சொல்லுங்கள், எனக்காக யாரும் இல்லை, இந்த சமுதாயத்திற்காக நான் இவ்வளோ பாடுபடுறேன், இந்த சமுதாயம் வந்து ஒன்றிணைந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து, எந்த கட்சியும் வேண்டாம், எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது, அம்பேத்கர் இயக்கங்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 100கணக்கில் இருக்குது. இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒன்றா வாங்க, எல்லாம் வாங்க, எங்கள் பின்னாடி வாங்க, ஒன்றாக அணிதிரள்வோம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம தேர்தலை சந்திப்போம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, அவருடைய பலத்தை காண்பிச்சிருக்க முடியும். நீங்கள் திமுக அவங்க பழத்தை காமிக்கிறாங்க, உனக்கு என்ன பண்ண முடியும்? மாம்பழமா இல்லாமல் இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, பிடிக்காத பழமா இருக்குமே, எது மாம்பழமோ வாழைப்பழமோ எதோ ஒன்று காமிக்கிறாங்க. என்னங்க இது முக்கணியில் வருதுங்கிறனால வாழைப்பழத்தை நேரத்தில் கொண்டு வர ஏதோ ஒரு பழம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஏசி ரூம்குள்ள உட்காந்து பேசிருக்கீங்க, நான் தான் வெளில போயிட்டு வரேன். என்ன ஆச்சுன்னா, நான் விசிகே அலுவலகம் பக்கத்தில் தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும். 50 காரு, 50னா சரி 50 சீட் கொடுக்க முடியாது, 50ல் அப்படியே ஒரு 1% போட்டால் கூட ஒரு 10 சீட்டு சரி. இவ்வளோ பேர் வந்து அட்லீஸ்ட் இந்த 10 சீட்டுக்காக எங்கே இருந்தோ வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா என்னங்க 8 சீட்டு. அந்த 8ல் 4 ஏற்கனவே கொடுத்தாச்சு. சரி, சிட்டிங் எம்எல்ஏஸ் சரியா, ஹெலிகாப்டர் புகழ் எம்எல்ஏலேருந்து எல்லாம் சிட்டிங் எம்எல்ஏஸ் சரியா. இப்போ அடுத்த 4 சீட் இருக்கு இல்லையா, இந்த 4 சீட்டு யார் கொடுக்க போறீங்கன்றதான் கேள்வி. அவங்க எவ்வளோ அவமானப்படுத்துறாங்க, இவ்வளவு அவமானத்தையும் தாங்கி நீ சீட்டு வாங்கினமா, இதுதான் கேள்வி. பாஜக மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, விசிகே வந்து இந்நேரம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்திருக்கோங்க, அதாவது ஏடிஎம்கே கூட்டணி வந்திருக்கும். பாஜக மட்டும் இல்லைன்னா இவங்க இல்லைன்னா அங்கே வந்திருப்போம், அவங்க இல்லைன்னா இங்கே வந்திருப்போம். இந்த பேச்செல்லாம் விட்டுருங்க, நீ அங்கே இருந்ததுக்கு என்ன சாதிச்சுன்றதான் என்னுடைய கேள்வி. உன்னால் முடியலல்ல, அப்போ மீசை எங்ககிட்ட தான் முறுக்குவியா, அங்கே முறுக்க மாட்டியா? கரெக்டுங்க. இல்லை அரசியல் சர்க்கஸ்னா இதான், இவ்வளோ நாள் டிராவல் பண்ணாமல் 1% கூட வாக்கு இல்லாத கட்சிக்கு 10 சீட் 43%ங்க. அவங்க வந்து தைரியமாக வந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு போகிறாங்க, இது வேறு 10 வாங்கியாச்சு, ஒரு ராஜ்யசபாவும் வாங்கியாச்சு, ராஜ்யசபா வேறு இது கூட சரியா வாங்கியாச்சு. அப்படின்னும் பொழுது நீங்கள் விசிகாவுக்கு இரட்டை இலக்கத்தில் கேட்டது 8லேருந்து 2 என்னங்க ஆழ போகுது பெருசா? ஒரு குல்ஃபி ஐஸ் வாங்கி தரணும் ஒரு குழந்தை, அவங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 பொது தொகுதி கொடுத்துருக்காங்க சரியா. இப்போ நம்ம அவங்க ஷாலின் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. 2 பொது தொகுதியில் யார் ஃபேமஸ் ரைட்டர் ஷாலினா? ஆமாம், அவங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க 2 பொது தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு. 2 பொது தொகுதியில் நீ தலித் நபரை நிறுத்துவியா? கரெக்ட்.
நியாயமான கேள்விதான். ஒரு தொகுதி வாங்கிட்டது பெருமை கிடையாது. அதுல நீ 2 தலித் பிரதிநிதிகளை நிறுத்த முடியுமா? இப்ப அதிமுக ராஜபாளையத்தை ஒதுக்கி இருக்கிறது. யாருக்கு? ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறது. Right. ராஜபாளையம் பொது தொகுதி. இருக்க போவது யாரு? ஜான் பாண்டியன் தலித் சமூகத்தை சேர்ந்தவர். உன்னால முடியுமா அது? ஏன் முடியாது? அப்ப இதான் உங்க சமூக நீதியா? இல்லைங்க, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை இது. எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நடுவில் சம்பந்தமே இல்லாமல் வந்து நான் தியாகம் பண்ணிட்டு போறேன்னு சொல்றது வந்து தேவையில்லாத மேட்டர் தானே. அதுதான் நான் சொல்றேன். நீ நீ தியாகம் பண்றியோ யாகம் பண்றியோ சரியா? கேள்வி இங்க என்ன வருது? உனக்கு வந்து இப்போ திருமாவளவனுக்கே இப்படி தான் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது கமலஹாசனுக்குலாம் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? என்ன உங்கள்கிட்ட கட்சி இருக்கு? சரி, தேர்தல்னு வரும்பொழுது நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது மற்ற சமயத்தில் தேர்தல் முடிஞ்சிடுச்சு, இல்லை தேர்தலுக்கு 2 வருஷம் இருக்குது 3 வருஷம் இருக்குது அப்படின்னாக்கா இவங்க எல்லாரும் கொஞ்சம் உலாவுவாங்க. தேர்தல்னு வந்துட்டா எவ்ரிபடி மீன்ஸ் பிஸ்னஸ் சரியா? அந்த டேபிளில் எண்ணிக்கை தான் பேசப்படும். இப்போ திருமாவளவனை பார்த்து திமுக கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? உன்னால எனக்கு என்ன பெனிஃபிட்டு? உனக்கு நான் சீட்டு கொடுத்து எனக்கு என்ன பெனிஃபிட்? எனக்கு என்ன வரப்போகுது லாபம்? எனக்கு என்ன வரப்போகுது? இப்போ உன்னுடைய வாக்குகள் சிதறி இருக்கு. உன்னுடைய வாக்குகள் சிதறி அது வந்து விஜய் பக்கம் போகுது அப்படின்னும் பொழுது நான் ஏன் உங்க கூட கூட்டணி வைக்கணும்? உங்க கூட கூட்டணி வைக்கிறதுனால எனக்கு மற்ற வாக்குகள் வராமல் போகுது அப்படின்றது அவங்களுடைய வாதம் சரியா? அப்போது இந்த வாதத்தை அவர்கள் வைக்கும் பொழுது திருமாவளவன் என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன் பதில் சொல்ல முடியாத கையெறு நிலைக்கு தள்ளப்படுகிறார் திருமாவளவன் அப்படின்னா, அவர் ஒரு எதிர்க்கட்சியாகவே செயல்படலையே. நியாயமா அவர் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டுருக்கணும் சரியா? உங்க கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் இந்த அரசாங்கத்துடைய துணை தேவை என்பதற்காக நீ வாய மூடி இருந்திருக்க. உன்னுடைய கட்சி இருக்கக்கூடிய பிரமுகர்கள்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்கிட்ட போயிட்டு அவங்க தேவையானவற்றை பெற்றுக்கொண்டார்கள் என்பதனால் நீங்கள் வாயை மூடி இருக்கிறீர்கள். இல்லைனா உங்கள் கட்சி உடைக்கப்படும். இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நீங்கள் வந்து போட்டதை வாங்கிட்டு போகிறீங்க சரியா? இது பிரேமலதாட்ட நடக்குமா? செம்ம டேலண்ட் தாங்க அவங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது நடக்குமா அவங்கள்ட்ட? அப்போது தலித் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால் உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கணும்? அப்படி நீங்கள் வேணுண்டே கட்டமைக்க முயற்சிக்கிறீங்க. நான் கட்டமைக்க முயற்சிக்கலைங்க. ஏன் ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கனிமொழி கூட தான் சிறைக்கு போனார், ஸ்பெக்ட்ரம் ராஜா கூட தான் சிறைக்கு போனார். ராசா ஒரு தலித், அதனால தான் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னது யார்? கருணாநிதி தானே. அப்போ நீங்கள் கட்டமைக்கலையா? நாங்கள் இப்போ உரிமைக்காக கட்டமைக்கிறோம், ஊழலுக்காக கட்டமைக்கல. நீ ஊழலுக்காக கட்டமைச்ச, நாங்கள் உரிமைக்காக கட்டமைக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? இங்கே தலித் சமூகத்தை சேர்ந்த பிரமுகர், அதுவும் தலித் சமூகத்தின் முகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பிரமுகர், ஒரு தலைவர் அப்படின்னு பொழுது அந்த தலைவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது திருமாவளவன் அவர்கள் மீது, அது வேற விஷயம். பட் அதை கடந்து அவர் இந்த சமூகத்தின் முகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்ற நிலையில் அவருக்கு அந்த மரியாதையை கொடுத்துருக்கணும்ல. நீ கொடுக்காம கடைசியில் பேச்சுவார்த்தை கூப்பிட்டு அதை இழுபறியில் வச்சு அவரை வீட்டுக்கு அழைத்து அவமானப்படுத்தி, இதையெல்லாம் அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் நமக்கு தெரியும் இல்லை என்ன நடக்குது இந்த உள்ள பின்னணியில், இன்டர்னலாக என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும்ல. அப்போ நம்ம சொல்கிறோம் நீங்கள் அவமானப்படுத்துறீங்க, தொடர்ச்சியாக அவமானப்படுத்துறீங்க. இதையே உங்களுடைய மொழி பேசக்கூடியவர்கள் அப்படின்னா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டா அப்படின்ற கேள்வி வரும்ல. ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அடக்குமுறைக்கு எதிராக சிவந்த கண்கள் வந்து இன்னைக்கு அழுது சிவந்ததோ அப்படிங்கிற ஒரு ஐயம் தான் அந்த காணொலியை பார்த்தா எனக்கு வந்து வந்துச்சு. இல்லை, அழுது சிவந்ததுன்றதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. அவர் அழுதார் அப்படின்னு சொல்றது கூட ஒரு அது வந்து ஒரு நக்கலோ நையாண்டிக்கோ உட்படுத்தப்படுகிறது. ஒரு வேதனை இருக்கும்ல. இல்லை, அது நக்கலுக்கோ நையாண்டிக்கோ உட்படுத்தப்படுகிறது என்றாலோ அல்லது ஒரு வேதனையாக பார்க்கப்படுகிறது என்றாலோ இது எல்லாமே நான் ஒரு அவமானமாக நான் பார்க்குறேன். ஏன் தெரியுமா? அவர்கள் வேதனைப்படுத்தப்படக்கூடாது, அவர்கள் நக்கல் நையாண்டி செய்யப்படக்கூடாது அப்படின்றதான் நாம் பார்க்கக்கூடியது. அப்படின்னும் பொழுது இவ்வளவு உனக்காக உறுதுணையாக இருந்த ஒரு கட்சி, உன்னை வந்து சீந்துவதற்கு ஆள் கிடையாது அப்படின்னு இருந்த பொழுது உனக்காக வந்து முன்னின்ற ஒரு கட்சி, ஒரு தலைவர், அவரை நீ அவமானப்படுத்தலாமா கேவலம் 2 சீட்டுக்காக? புரியுது. இப்போது இந்நேரம் வின்டரில் தேர்தல் நடந்தால் வாட்டர் ஹீட்டர் கொடுத்துருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சம்மரில் தேர்தல் நடக்கிறப்போ ஃப்ரிட்ஜ் கொடுக்குற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் அந்த பாயிண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக தேவையா? இல்லை, அது நம்ம வரும் டாக்ஸில் நம்ம வந்து தனியாக பேசலான்றீங்களா? சரி, ஓகே, ரைட்டு. நம்மளுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னா சந்தோஷம் தான். தேர்தல் அதிகாரிகள்லாம் பணியை சரியாக செய்யறது இல்லைங்க, அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நேற்றுக்கு காணொலி ஆதாரமே என்கிட்ட இருக்குது. விலை மதிப்பற்ற பொருட்கள் வந்து காரில் வர்றப்போ சோதனை செய்து ஜப்தி பண்ணிடுவாங்க. நேற்று உதயநிதி ஸ்டாலின் போன காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோதனை செய்கிறாங்க. ஆனால் அவர் விலை மதிப்பற்றவர் அப்படிங்கிறத தெரிஞ்சும் அப்படியே கடந்து போகிறாங்க. அப்படிங்கிறதுனால சரியாக வேலை செய்யலை. அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறது?
அது நைட்டு ஃபுல்லாக தூங்காது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இடத்துல எவன் சப்ளை பண்ணுறது? அதாவது நேரடியா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேற. இங்க கிசு கிசு பேசுறேன்னா இந்த அரசியல் பயில்வான்றாங்க மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. இல்லைங்க, எனக்கு டைம் இல்ல. எனக்கு 2 சேனல் இருக்கு. நான் போய் வீடியோ போட வேண்டிய உங்களுக்கு டைம் அதான் சொல்கிறேங்க. உங்களுக்கும் திமுக தலைவர்கள் மாதிரி எல்லாமே இருந்திருக்கும், சேனல்லேருந்து ஆரம்பித்து. அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நான் என்ன இங்கே கேட்குறேன் அப்படின்னா, இந்த உதவாநிதி, அதாவது உதயசூரியனே பார்க்காத உதவாநிதி உதயசூரியன் சின்னத்தில் இருக்கப் போகிறார் அப்படின்றதுக்கு இவங்க வந்து கொடுக்கக்கூடிய பில்டப், அதில் ஒரு பகுதி தான் இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து சோதனை போட்டார்கள். அவர் அப்படியே கேஷுவலாக இருந்தார் அப்படின்ட்டு. ஏன் உன் தாத்தன் கதையிலேருந்து எங்களுக்கு தெரியும், சரியா? போலீஸ் வந்தால் ஐயோ கொள்றாங்களேன்னு ஜட்டி விட மாட்டலன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே ஓடி போகிறது தான் உன் தாத்தானோட வரலாறு, சரியா? அதுலேருந்து உங்கள் அப்பா வந்து ஊரை விட்டே ஓடி போன வரலாறு தான் உங்கள் அப்பனோட வரலாறு. அம்மர் கார்னு ஒன்று கொண்டு வந்த, அந்த அம்மர் கார் கூடவே இன்னொரு ஒரு கார் மெசராட்டி, அந்த மாதிரி ஒரு கார். அந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா உடச்சி பீஸ் பீஸாக ஆக்கி கடலில் கொண்டு போய் போட்டாங்க. கிட்டத்தட்ட 3 கோடியோ 4 கோடியோ அந்த கார், சரியா? எதுக்குன்னா இவன் வரி கட்டலை, இவன் ஓடி போயிட்டான். அப்ஸ்காண்டிங். இவன் இன்கம் டேக்ஸ் வந்து கேஸ்லாம் ஃபைல் பண்ண உடனே இவன் அப்ஸ்காண்டிங், சரியா? இதான் உன் வரலாறு. இப்போ தேர்தல் அதிகாரிகள் வந்து இப்படி திறந்தாங்களாம், கதவு திறந்தாங்களாம், இப்படி திரும்பி பார்த்தாலாம், அப்படி திரும்பி பார்த்தாலாம். ஏன் அப்படியே அந்த இவன் இருக்கானே, முன்ன பாபா மார்க்கையா, இவன் கூடவே இருப்பானே ஒருத்தன், யாரை சொல்றீங்க நீங்க? இவன் கூடவே சுற்றுவானே ஒரு செவ்வாழை, யாரை சொல்றாரு? யார் படிச்சு சொன்னேன் நடுதானே அவரா? அன்பில் மகேஷ் அவரையா அப்படி சொல்லி பாபா மார்க்கையெல்லாம் சொல்லி அவங்க கார சோதனை பண்ணியிருந்தா இவனுக்கு என்னெல்லாம் சப்ளை பண்ணுறானோ அது அவங்க காரில் தானே இருக்கும், சரியா? அதை பார்த்துருக்க வேண்டியது தானே. சரி, அரசியல் கிசு கிசு அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு வேணா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசலாம். ஒரு நாகரிகமற்ற தன்மை வந்து போயிட்டு நாகரிகம் இல்லாத இந்த 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 கீழ்நிலை ஜென்மங்களை பற்றி பேசணும்னா நீங்கள் வந்து எங்கிட்டேருந்து வந்து வேறு வார்த்தைகளை எதிர்பார்க்காதீங்க. சரி, இந்த பேட்டியை நான் வந்து இதோட நான் தியாகம் பண்ணுறேன். கமல் மேலேயே முடிச்சுக்கிறேன். நான் நேரமின்மையினால. மிக்க நன்றிங்க. நன்றி.